இந்த டூலோட பேர் டேப் மேக்கர். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இந்த நம்பர் 25னு இருக்கா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. நான் 25ல் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ் ஃபேப்ரிக் இது உள்ளே போகணும் அப்படின்னா 2 இன்ச் ஃபேப்ரிக் இது உள்ளே போச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு 0.5ல் தைக்கிறதுக்கான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன மாதிரி ஃபேப்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா டிஷ்யூ ஃபேப்ரிக்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் உங்களுக்கு தேவையான கலர் வாங்கி நீங்கள் அந்த மாதிரி மேக் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது பயஸில் தான் கட் பண்ணணும். பயஸில் கட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் இந்த ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஃபேப்ரிக்கோட லென்த்து, இதுதான் வித்து அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுருக்க ஃபேப்ரிக்கில். இது எப்படி கட் பண்ணணும்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணக்கூடாது, இப்படி கிராஸாக இப்படியும் கட் பண்ணக்கூடாது, இப்படி கட் பண்ணணும். இதுக்கு பேர் பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்படி வைக்கும் போது இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள், இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, ஸோ இப்படி வைக்கணும். இப்படி வச்சு மார்க் பண்ணி தான் கட் பண்ணணும். இது வந்து கிரிடிங் ஸ்கேல். இதோட வித் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச். இதை வந்து நான் கைட்லைனாக வச்சு இதை கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கோட ராங் சைடு என்னையை பார்த்த மாதிரி இருக்குது. இது எப்படி ராங் சைடுன்னு சொல்கிறேன்னா, அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா மேலே தெரியுது. அப்போ கீழே இருக்கிறது ஆப்வியஸாக இது வந்து ரைட் சைடு தான். இது உள்ள நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கு இது வந்து அப்படியே 2 இன்ச் வித்தில் இருந்துச்சு அப்படின்னா இதை உள்ளே என்ட்ரு பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்காக இப்படி நான் கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இது ஷார்ப்பாக இருக்கிறதுனால இது உள்ளே ஈஸியாக போகும் இல்லையா, அதுக்காக. இது எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேப்ரிக் விட போகிற அந்த ஹோல் வந்து கீழே இருக்குது, தரையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபேப்ரிக்கோட ராங் சைடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணுறேன், இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து இதை விடுறேன். இதை அப்படி விட்டுட்டு அப்படியே திருப்பி பாருங்கள். இங்கே ஒரு கேப் இருக்கும் உங்களுக்கு. இந்த கேப், இந்த ஃபேப்ரிக் வெளியில் வரலை அப்படின்னா இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஊசி, தைக்கிற ஊசியோ ஏதோ ஷார்ப் ஆப்ஜெக்ட் அதை எடுத்து இதை குத்தி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இது வெளியில் நீட்டிட்டு வந்துடும். ஓகேவா? திரும்ப அதே பொசிஷனில் வச்சுடுங்க. ஃபேப்ரிக் கீழே இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ண வரைக்கும் அந்த ஷேப்பு வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வராது. ஓகே, வெளியில் இழுக்கும் போது எப்படி வந்தது பார்த்தீங்களா? இந்த சைடு 0.5 மடித்து கொடுத்துருக்கு, இந்த சைடு 0.5 நம்மளுக்கு அதுவே அழகாக மடித்து கொடுத்துருக்கு. இப்போ அகைன் இதை எப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம தனியாக அதை அயன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அயன் பண்ணிக்கலாம். இதை நம்மளே செப்பரேட்டாக பண்ணலாம், ஆனால் டைம் எடுக்கும். எக்ஸாக்டாக இந்த பக்கம் 0.5 மடிக்கணும், எக்ஸாக்டாக இந்த பக்கம் 0.5 மடிக்கணும், அதை ப்ராப்பராக அயன் பண்ணணும். அப்படிங்கும்போது கூட ஒருத்தர் கண்டிப்பாகவே வேணும் நம்மளுக்கு இந்த அலைன்மெண்ட்டை அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தெரியுதா? இப்படி நான் இங்கே பிடிச்சிட்டேன், இப்படி இழுத்துக்கிட்டே போகிறேன் பாருங்கள், ஒரே மாதிரி வருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா அயன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அயன் பாக்ஸ் எடுத்து இப்படி நம்ம அயன் பாக்ஸை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஹீட் ஆகலை. ஓகே, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இப்படி அயன் பாக்ஸை வச்சுக்கிறேன்னா இது இப்படியே ரிவர்ஸில் இழுத்துட்டு போவேன், இதை இப்படியே மூவ் பண்ணிகிட்டே வருவேன் ஃபார்வேர்டில். இது இருக்கும்போது நம்மளால் தனியாகவே பண்ணிக்க முடியும். இது இருக்குது அப்படின்னா இதை நம்மளால் தனியாக பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கலராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போது இந்த பயஸ் பைண்டிங் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்போது அதுக்கு ஏற்ற கலரை நம்ம வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸில் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க ஃப்ரீ டைம்லனா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே எனக்கு தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணலனாலும் மனசுக்குள்ளேயாவது நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நான் வந்து ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஜாயின் பண்ண இடம் வந்து நான் க்ராஸாக ஜாயின் பண்ணதுனால இது எனக்கு ஈஸியாக இந்த இடத்த தாண்டி வந்துருச்சு. ஓகே, இங்கே நம்ம ஒரு ஜாயின் கொடுத்துருக்குறோம் இல்லையா, இந்த இடத்த தாண்டி வந்துருச்சு. நம்ம கரெக்டாக கொஞ்சம் இப்படி அலைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் போகிறது நல்லா நீட்டாக நம்மளுக்கு போகும். பார்த்தீங்களா? நீங்கள் இந்த மாதிரி தையல் வராமல் கூட ஒரே ஃபேப்ரிக்காக நீளமாக கூட
கட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே நீங்கள் ஃபேப்ரிக் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த ஜாயின் இல்லாமலே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஜாயின் போட்டிருக்கிறதுனால இது எப்படி வரும் அப்படின்றத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நீட்டாக நின்றும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அயன் பாக்ஸ் ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிட்டேன், அதில் ஹீட்டு போயிடுச்சு, அதனால் இந்த இடம் மறுபடியும் தூக்கி நிற்கிது. நான் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறமும் ஹீட்டு இல்லை அயன் பாக்ஸில், ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ஹீட்டோடு அதை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இதே மாதிரி ஆகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் பயஸ் டர்னிங், பயஸ் பைண்டிங்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த டூல் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலேயே மேனுவலாக இப்படி மடித்து அயன் பண்ணிவிட்டு அகைன் இதை ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. வச்சுட்டு ஒரு நூல் கண்டு சுற்றுற மாதிரி ஒரு பென்லையோ பென்சிலையோ இல்லை ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்டில் வச்சு இதை நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டீங்க, பண்டலாக சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்னைக்காக இருந்தாலும் இது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ், சுடி இதுக்கெல்லாம் பயஸ் டர்ன் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் மேட்சிங்காக அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னா இதை நீங்கள் அந்த டைமில் எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிடுங்க, இந்த சைடு திருப்புங்க, திருப்பிட்டு இங்கே ஒரு க்ரீஸ் லைன் உங்களுக்கு தெரியுதா, இப்போது நீங்கள் எதை தைக்க போகிறீங்களோ அதில் கொண்டு போய் வைக்கிறீங்க. தெரியுதா, அயன் பண்ண அந்த லைன் தெரியுதா, வச்சு கரெக்டாக இந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணி இதை அந்த பக்கமாக அப்படியே திருப்பிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஃபோல்டிங்லேயே தான் இருக்குது. இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னாக்க இப்படி ஃபோல்டிங்கில் இருக்கும். இதுக்கு சென்டராக என்னது மெயின் ஃபேப்ரிக் இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த டூல் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்படி தான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ டிப்ஸ் வேணும் அப்படின்னா என் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.